எல்லாருமே வந்து கொடைக்கானல் ட்ரிப்புக்காக கிளம்புறாங்க. அப்போ வந்து பொன்னியும் சக்தி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. பொன்னி மட்டும் தனியா இறங்குறாங்க. என்ன சக்தி காணோம்னு பின்னாடி வராரு மாமா அப்படி சொல்றாங்க. சரி பொன்னி பேக் எங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. என்ன பேக்கு? எல்லாம் என்ன உன் ட்ரெஸ் எல்லாம் எங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, சக்தி எடுத்துகிட்டு வரானா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சக்தி வந்து ஒரே ஒரு வந்து ட்ராலி தான் எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்துட்டு என்ன சக்தி பொன்னியோட பேக் எங்க? எல்லாம் இதிலேயே இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பொன்னியோட ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் இதிலேயே வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னோடனே, இங்கேயே ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க பவானி எல்லாரும். அதை பார்த்துட்டு வந்து சக்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் துணி எதுக்கு தனியாக இருக்கணும், என்கிட்ட தான் நிறைய பேக்கில் இடம் இருக்குல்ல, அதனால தான் 2 பேர் துணி ஒரே இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு வந்து பிரீத்தி வந்து செம்மையாக கடுப்பாகிறாங்க. அப்படியே பார்த்து பார்த்து முறைக்கிறாங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து கொடைக்கானல் நெருங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இடம், அப்பா எவ்வளோ நல்லா இருக்குது கிளைமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து சரி ஓகே எல்லோரும் இறங்கலாம் அப்படி சொல்லிட்டு இறங்குறாங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம், இந்த ரெஸ்டாரண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வியூவும் சுற்றி பார்க்குறாங்க. இங்கே வந்து சக்தியும் வந்து பொன்னியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டே வந்து வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற பிரீத்தி வந்து சக்தி ஒரு நிமிஷம் என்ன பிரீத்தி அப்படின்னோடனே, இல்லை நம்ம அங்கே வந்து அந்த ஸ்டால் வைக்க போகிறோம்ல, அதுக்கு எல்லாத்தையும் பற்றி நான் பேசணும் அப்படின்னோடனே, சரி சொல்லு பிரீத்தி அப்படின்ட்டாங்க. நிறைய விஷயங்கள சொல்லிட்டு சரி அப்படியே நடந்துகிட்டே வந்து சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னோடனே, பாவம் பொன்னி அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும்ல, பொன்னி வீணா நீங்கள் மற்றவங்க கூட வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து பொன்னி வந்து சரி ஓகே பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சக்தி வந்து பொன்னியை பார்த்துட்ருக்காரு. சக்தி நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு கார்த்தி, என்னாச்சு பொன்னி மட்டும் தனியாக வராளே, அந்த பிரீத்தி வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பிரீத்தியும் வந்து சக்தியும் பேசிகிட்டே போகிறாங்க. பொன்னி மட்டும் நடந்து இவங்க கூட தனியாக வராங்க. இதை பார்த்து வந்து என்ன பண்ணுறாரு சந்திரசேகர் வந்து, நீ ஏம்மா தனியாக இருக்க, சக்தி கூட இருக்க வேண்டியதானே அப்படின்றாரு. இல்லை இல்லை அவங்க ஆஃபீஸ் விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா நீ இங்கே வந்து அவனுக்கு ஆஃபீஸ் தானா, அதுக்கு தான் இதெல்லாம் வேணாம்னு சொன்னேன், எங்கே கேட்குறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக சந்திரசேகர். பரவாயில்ல மாமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க பிரீத்தி. ஒன்றெல்லாம் அங்கே தான் வைப்பேன் புரியுதா, நானும் சக்தியும் தான் இங்கே இருப்போம் அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. என்ன பிரீத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. கார்த்தி வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து இங்கே எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க ஒன்று ஒன்றா. அப்போ வந்து பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பிரீத்தி வந்து பேசுறதுக்காக சக்தியை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால் வந்து இப்படியே இருந்தால் பிரீத்தி கூப்பிட்டுட்டே இருப்பா, இவன் அங்கேயே இருப்பான், அதுக்கப்புறம் சுற்றி பார்த்த மாதிரி தான் எல்லாமே பார்த்த மாதிரி தான், கண்டிப்பாக பொன்னியும் சக்தியும் வந்து தனியாக வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்து இவங்க 2 பேரையும் இங்கேயே எங்காவது தனியாக அமுச்சு வைக்கலாம், நம்மளாம் போக வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாக சொல்கிற அப்படி பண்ண முடியுமா, கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சந்திரா நான் சொல்கிறது கேளு அதுதான் கரெக்டு அப்படின்னா, சரி ஏதாவது சொல்லி அமுச்சு வைக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் யோசிக்கிறாரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. அப்போது இந்த சீட்டுக்குள்ளிக்கு போடுவேன், யார் யாருக்கு என்ன வருதோ அதை அவங்க செய்யணும் ஓகேவா அப்படின்றாங்க. அதன்படி வந்து எல்லாருமே வந்து ஒருத்தராக வந்து ஒரு சீட்டு வருது. எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து வந்துடுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக சக்திக்கு வந்து இந்த மாதிரி வந்து பொன்னிக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணணும், அதுவும் வந்து பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை பார்த்துட்டு சக்தி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறேன், என்ன சக்தி ப்ரப்போஸ் பண்ண மாட்டியா பொன்னிக்கு, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். என்னடா இது உன் பொண்டாட்டிக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு இப்படி யோசிக்கிற அப்படின்றாரு அவங்க அண்ணன். பண்ணுறேன் என்னப்பா தைரியம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு நிறைய இருக்குன்றாங்க. இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு செம்ம கடுப்பாகுது. சக்தி வந்து அழகாக முட்டி போடுறாரு, ஒரு ஃப்ளவர் எடுக்கிறாரு, ரோஸ் எடுக்கிறாரு, அப்படியே வந்து பொன்னியை நோக்கி வந்து ஐ லவ் யூ பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து பிரீத்திக்கு வயிறாக எரியுது. இது